உதயநிதி ஸ்டாலின் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் விஜயை விமர்சனம் பண்ணி ஒரு விஷயம் பேசிகிட்டு இருந்தார். அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த டிஎம்கே ஆதரவாளர்கள் வந்து த்ரிஷாவுடைய பேரை வந்து சொன்னாங்க. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன அவர் வந்து என்ன சொன்னார்னா, நான் காவிரி தண்ணியை சொன்னேன், நான் வந்து இந்த சரக்கு தண்ணியை சொல்லலை, அந்த மாதிரி அவர் பேசினார். அவர் வந்து உதயநிதி வந்து த்ரிஷா பற்றி எதுவும் சொல்லலை. ஆனால் இந்த ஜோக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வேற ஒரு விதமாக புரிஞ்சு அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்னொரு சில பேர் வந்து மேனிப்புலேட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா அப்போவே வந்து அந்த த்ரிஷா கமெண்ட் வரும்போது அப்போவே அதை ரிஜெக்ட் பண்ணிடணும். அதெல்லாம் வந்து பர்சனல் விஷயம், அதெல்லாம் பேசக்கூடாது, அப்போவே ரிஜெக்ட் பண்ணியிருந்துருக்கணும். ஓகே, அவ்வளோதான். ஆனால் அதுக்குன்ட்டு பார்த்திங்கன்னா இவரை வந்து அரெஸ்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நியாயமே கிடையாது. அண்டு எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரில, பார்ப்போம். அதுக்கப்புறம் நான் வந்து 100 விஷயம் உனக்கு கவனிச்சேன். நான் இது டிவிக்கு எதிர்த்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த கமெண்ட் பண்ணுறவங்கள எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே ஆட்கள். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு தீய சக்தியால் செட் பண்ணப்பட்ட நபர்கள், அந்த மாதிரி ஒரு நரேட்டிவ்லாம் ஸ்பின் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நிறுத்தணும் கண்டிப்பாக. அண்ட் விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பராக ஒரு ஆர்கனைசேஷனை அவர் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கைட்லைன்ஸோடு வழி நடத்தணும். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும்.